நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வாகன இறக்குமதிக்கு ஏற்பட்டுள்ள சிக்கல். இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சருடன் ரணில் முக்கிய பேச்சு. போராட்டத்துக்கு சென்ற சாணக்கியன் சுமந்திரன் விரட்டியடித்த மக்களால் குழப்பநிலை. எதிர்க்கட்சிகளை கடுமையாக சாடிய பிரதமர். காணாமல் போன துப்பாக்கியுடன் கடற்படை சிப்பாய் கைது. தகராறினால் பறிபோன இளைஞரின் உயிர். இளம் கடற்படை உறுப்பினர் ஒருவர் விபத்தில் பலி. இலங்கைக்கு கிடைத்துள்ள பெருந்தொகை நிதி உதவி. ஐரோப்பாவிலிருந்து இலங்கை வந்த இளம்பெண்ணுக்கு ஹோட்டலில் நேர்ந்த துயரம். தொடர்பான விரிவான செய்திகள். வாகனங்களை இறக்குமதி செய்யும் போது ஜப்பானின் முன்னணி வங்கிகள் எதுவும் இலங்கையின் கடன் கடிதங்களை ஏற்றுக்கொள்வதில்லை என இலங்கை இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. வாகன இறக்குமதியில் ஏற்பட்டுள்ள பிரச்சினைகளுக்கு அரசாங்கம் அவசரமாக தீர்வுகளை வழங்க வேண்டும் என்று கொழும்பில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் சங்கத்தின் தலைவர் இந்திக சம்பத்தி மெரஞ்சிகே தெரிவித்துள்ளார். சுமார் 5 ஆண்டுகளாக தற்காலிகமாக தடை செய்யப்பட்டிருந்த தனியார் போக்குவரத்துக்கு பயன்படுத்தப்படும் வாகனங்களை 1ஆம் தேதி முதல் மீண்டும் இறக்குமதி செய்ய அனுமதிப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இங்கு தனிப்பட்ட பயன்பாட்டுக்காக பயன்படுத்தப்படும் மகிழுந்துகள் மற்றும் வேன்கள், பொது போக்குவரத்துக்கு பயன்படுத்தப்படும் பேருந்துகள், பொருட்களை கொண்டு செல்ல பயன்படுத்தப்படும் வாகனங்கள், சிறப்பு நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படும் வாகனங்கள், முச்சக்கர வண்டிகள், உந்துருளிகள் மற்றும் மோட்டார் இயந்திரங்களை பயன்படுத்தாத பிற பொருட்களை இறக்குமதி செய்ய அதிவிசேட வர்த்தமானி மூலம் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. வாகன இறக்குமதி தடை நீக்கம் குறித்து கருத்து தெரிவித்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இது மிகுந்த கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் மேற்கொள்ளப்பட்டதாக கூறியமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்திய வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி எஸ். ஜெய்சங்கருடன் முக்கிய சந்திப்பை நடத்தியுள்ளார். இந்த சந்திப்பு 8வது இந்திய பெருங்கடல் மாநாட்டின் போது நடைபெற்றது. இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் இருதரப்பு மற்றும் பலதரப்பு கூட்டாண்மைகளை மேம்படுத்துவதன் அவசியம் குறித்து இதன்போது விவாதிக்கப்பட்டது. பிராந்திய ஒத்துழைப்பு மற்றும் கடல்சார் பாதுகாப்பு குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடல்சார் கூட்டாண்மை மாநாட்டிற்காக ஓமானுக்கு பயணம் செய்துள்ள ரணில் விக்ரமசிங்க கடல்சார் பாதுகாப்பு, வர்த்தக மற்றும் பிராந்திய ஸ்திரத்தன்மை தொடர்பான முக்கியமான பிரச்சினைகளை கையாள்வார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இலங்கையிலிருந்து அதானி குழுமம் வெளியேறியதன் மூலம் இந்தியா இலங்கையை கைவிட்டு விட்டதாகவும் ரணில் தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. அம்பாறை பெரிய நீலாவணியில் திறக்கப்பட்டுள்ள மதுபான சாலைக்கு எதிராக பொதுமக்கள் மேற்கொண்டு வரும் போராட்டத்துக்கு சென்ற சுமந்திரன் மற்றும் சாணக்கியனுக்கு மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இன்று இடம்பெற்ற இந்த சம்பவத்தின் போது போராட்டக்காரர்கள் சுமந்திரன் மற்றும் சாணக்கியனை அங்கிருந்து வெளியேறுமாறு வலியுறுத்திய நிலையில் அங்கு குழப்ப நிலை ஏற்பட்டுள்ளது. அம்பாறை மாவட்டத்தின் பெரிய நீலாவணி பகுதியில் திறக்கப்பட்டுள்ள மதுபான சாலையினை மூடுமாறு வலியுறுத்தி பெரிய நீலாவணி பகுதியில் தொடர்ச்சியான போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் இன்று அம்பாறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கோடீஸ்வரன், மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன், ஜனாதிபதி சட்டத்தரணியும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான MK சுமந்திரன் ஆகியோர் போராட்டம் நடைபெறும் பகுதிக்கு சென்றுள்ளனர். இதன்போது அந்த பகுதியில் சிலர் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இதன் காரணமாக அந்த பகுதியில் பதட்ட நிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் போராட்டக்காரர்களுடன் கலந்துரையாடிய பின்னரே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அங்கிருந்து திரும்பி சென்றுள்ளனர். அதேவேளை அங்கு உரையாற்றிய சுமந்திரன் பெரிய நீலாவணியில் திறக்கப்பட்டுள்ள மதுபான சாலைக்கு எதிராக நீதிமன்றின் ஊடாக நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் உறுதியளித்துள்ளார். போலியான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அரசாங்கத்தை வீழ்த்த முடியாது. அவ்வாறு எவராவது நினைப்பார்களாயின் அது வெறும் கனவு மாத்திரமே ஆகும் என பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். அனலகங்வில பகுதியில் இடம்பெற்ற கட்சி கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே பிரதமர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் மேலும் உரையாற்றுகையில், எமது தலைமைத்துவத்தின் மீதும் அரசாங்கத்தின் அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீதும் போலியான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறான செயற்பாடுகளால் எமது அரசாங்கத்தை வீழ்த்த முடியாது. எமது அரசாங்கம் மக்களால் ஸ்தாபிக்கப்பட்டது. அதனை அவர்களே பாதுகாக்கின்றனர். அண்மையில் சில எதிர்க்கட்சிகள்
அதிகாரிகள் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு சென்று உள்ளூராட்சி மன்ற தேர்தலை விரைவாக நடத்தாமல் அதனை காலம் தாழ்த்துமாறு கோரிக்கை முன்வைப்பதை செய்திகளில் பார்த்தேன். இன்னும் இவர்களால் மக்களிடத்துக்கு சென்று கலந்துரையாட முடியாமல் உள்ளது. இவ்வாறான கோழைகளுக்கு அரசாங்கத்தை வீழ்த்துவது என்பது வெறும் கனவு மாத்திரமே ஆகும். இந்த நாட்களில் எதிர்க்கட்சிகள் என்ன செய்கின்றன? எமது அரசியல் கொள்கை பிரகடனம் மற்றும் எமது அரசியல் கலாச்சாரத்துடன் அவர்களுக்கு மோதிக்கொள்ள முடியுமா? உண்மையில் அவர்களால் அதனை நினைத்து பார்க்க முடியாது. எமது ஒழுக்க நெறிகளுக்கு அவர்களால் ஈடு கொடுக்க முடியுமா? முடியாது. அவ்வாறு நினைத்து பார்ப்பது வேடிக்கையான விடயமாகும். இதன் காரணமாகவே அவர்கள் எமக்கு எதிராக பொய்யான குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கிறார்கள் என குறிப்பிட்டுள்ளார். 2021ஆம் ஆண்டு அரசாங்க ஆயுத களஞ்சிய சாலையிலிருந்து காணாமல் போன T56 ரக துப்பாக்கியுடன் கடற்படை சிப்பாய் ஒருவர் குளியாப்பட்டிய இலுக்கேன பகுதியில் கைது செய்யப்பட்டுள்ளார். குளியாப்பட்டிய போலீஸ் நிலைய அதிகாரிகளின் உதவியுடன் கடற்படை தலைமையக அதிகாரிகள் குழுவினால் இன்று காலை முன்னெடுக்கப்பட்ட சுற்றி வளைப்பின் போது கடற்படை சிப்பாய் கைது செய்யப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். 2021ஆம் ஆண்டு கொழும்பு துறைமுகம் ரங்கள முகாமில் இணைக்கப்பட்ட ஆயுத களஞ்சிய சாலைக்கு பொறுப்பாக இருந்துள்ள நிலையில் அந்த நேரத்தில் குறித்த T56 ரக துப்பாக்கி காணாமல் போயிருந்தது. அதன்படி இலக்கேனாவில் உள்ள கல்பொல ஜனபத பகுதியைச் சேர்ந்த குறித்த கடற்படை சிப்பாயின் வீட்டில் துப்பாக்கி கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபர் வெலிசரை கடற்படை முகாமுக்கு அழைத்து செல்லப்பட்டு விசாரணை செய்த பின்னர் மேலதிக விசாரணைகளுக்காக கொலியாப்பட்டிய போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்படவுள்ளார். கொகோலேனா பகுதியில் தனிப்பட்ட தகராறு காரணமாக கூறிய ஆயுதங்களால் வெட்டி ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளதாக களுத்துறை தெற்கு தலைமையக போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவத்தில் பலியானவர் களுத்துறை நாகடை பகுதியைச் சேர்ந்த 32 வயதானவர் என தெரிவிக்கப்படுகிறது. குறித்த நபர் நேற்றிரவு களுத்துறையின் கொகலோன பகுதியில் கைகால்களில் வெட்டு காயங்களுடன் விழுந்து கிடந்த நிலையில் அவரை நாகொடை போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பின்னர் அவர் கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பாக களுத்துறை குற்ற தடுப்பு பிரிவின் அதிகாரிகள் மற்றும் தெற்கு குற்றப்பிரிவு அதிகாரிகளும் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். பண்டாரகம காமன்பில குளத்திற்கு அருகில் இடம்பெற்ற வாகன விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். விபத்தில் உயிரிழந்தவர் பண்டாரகம அந்துன்வென்ன பகுதியைச் சேர்ந்த 26 வயதான கடற்படை உறுப்பினர் என தெரிவிக்கப்படுகின்றது. உயிரிழந்த இளைஞன் பண்டாரகம வேவிட்ட பகுதியில் உள்ள தனது காதலியின் வீட்டில் இருந்து வீடு திரும்பும் அவர் பயணித்த கார் வீதியை விட்டு விலகி ஒரு மின்சார தூணுடன் மோதி சுமார் 15 அடி பள்ளத்தில் கவிழ்ந்துள்ளது. அந்த நேரத்தில் வீதியில் பயணித்த பல வாகனங்களின் சாரதிகள் விபத்து நடப்பதை கண்டு பிரதேசவாசிகளுக்கு தகவல் தெரிவித்து காரில் சிக்கிய இளைஞனை மருத்துவமனையில் அனுமதிக்க நடவடிக்கை எடுத்த போதும் அவர் முன்னரே உயிரிழந்துள்ளார். குறித்த விபத்தில் காருக்கும் உயர் மின்னழுத்த மின் தூணுக்கும் பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளது. விபத்தை தொடர்ந்து பண்டாரகமவில் பல பகுதிகளுக்கு மின்சாரம் தடைப்பட்டதுடன் மின்சார சபை ஊழியர்கள் சுமார் 1 மணி நேரத்திற்குள் அதை மீட்டெடுக்க நடவடிக்கை எடுத்தனர். சாரதிக்கு நித்திரை கலக்கம் ஏற்பட்டதினால் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர். இலங்கையின் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கில் ஆசிய அபிவிருத்தி வங்கி இந்த ஆண்டு 90 கோடி அமெரிக்க டாலர்களை வழங்குவதற்கு முன்வந்துள்ளது. இது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் தற்போது இடம்பெறுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வழங்கப்படும் நிதி குறிப்பாக விவசாயம், மின்சாரம், சுற்றுலா, திறன் மேம்பாடு மற்றும் பேரின பொருளாதார ஸ்திரத்தன்மை போன்ற துறைகளுக்கு வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தவிர பொருளாதார நெருக்கடியிலிருந்து நாடு மீண்டு வருவதனால் முன்னுரிமை அடிப்படையில் இலங்கைக்கு தனது ஆதரவினை வழங்கி வருவதாகவும் ஆசிய அபிவிருத்தி வங்கியின் இலங்கைக்கான பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். இதற்கு முன்னதாக கடந்த 2024ஆம் ஆண்டில் இலங்கை பொருளாதார நெருக்கடியில் சிக்கியிருந்த போது அதிலிருந்து மீட்கும் நோக்கில் 80 கோடியே 80 லட்சம் அமெரிக்க டாலர்களை ஆசிய அபிவிருத்தி வங்கி வழங்கியிருந்தது. இலங்கைக்கு சுற்றுலா வந்த வெளிநாட்டு சுற்றுலா பெண்ணொருவர் தகாத முறைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். வெலிகம ஹோட்டல் ஒன்றில் வைத்து ஸ்பெயினைச் சேர்ந்த குறித்த பெண்ணை தகாத முறைக்கு உட்படுத்திய மற்றொரு வெளிநாட்டவர் கைது செய்யப்பட்டுள்ளார்.
கைது செய்யப்பட்ட நபர் 38 வயதுடைய நோர்வே நாட்டைச் சேர்ந்தவர் என்று தெரிவிக்கப்படுகிறது. 29 வயதான ஸ்பெயின் பெண் சுற்றுலா பயணம் மேற்கொண்டு இலங்கை வந்து வெலிகமவின் பெலேன பகுதியில் உள்ள ஒரு சுற்றுலா ஹோட்டலில் தங்கியிருந்தார். அதே ஹோட்டலில் தங்கியிருந்த நோர்வே நாட்டைச் சேர்ந்த சந்தேக நபர் தன்னை தனது அறைக்கு அழைத்து சென்று தகாத முறைக்கு உட்படுத்தியதாகவும் இளம்பெண் வெலிகம போலீசாரிடம் முறைப்பாடு செய்துள்ளார். சம்பவம் நடந்தபோது சுற்றுலா பயணியான பெண் மது அருந்தியதாகவும் தெரிய வந்துள்ளது. எனினும் சந்தேக நபரான நோர்வே நாட்டவரை வெலிகம போலீசார் கைது செய்து மாத்தறையில் நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுத்தனர். சம்பவம் தொடர்பில் வெலிகம போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.